அல்லு அர்ஜுன் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்தியா இஸ் த பிக்கெஸ்ட் ஆக்டர். This is what the Tamil culture has taught me. நான் எங்கே போனாலும் நான் ஒரு சாதா சீதா ஒரு டி நகர் சென்னை பையன். வீடியோ பார்த்துருக்க டைமில் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னா, ஹைதராபாத் இருக்க ஜங்ஷல் குடா என்ற ஜெயிலில் அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சினிமாவா பாருங்க. சினிமானா என்ன, வெறும் டான்ஸ், பாட்டு, ஃபைட்டு, காமெடி, என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தானா? தமிழரோட கலை, இலக்கியம், வாழ்வியல், பண்பாடு தாங்க சினிமா. என்டர்டெயின்மெண்ட் காரணத்தையும் தாண்டி சமூக அரசியல் புரட்சிக்கு உதவின ஒரு பவர்ஃபுல் டூல் தாங்க சினிமா. ட்ரக்ஸ் அது மாதிரி எடுத்து படம் எடுப்பாங்க. அடுத்த வெளியே வந்துக்கிட்டு சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிம்பானுங்க. சே நோ டு ட்ரக்ஸ். என்ன நடந்துச்சு, எதுக்கு நம்ம அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க நம்ம வீடியோ பண்ண போகலாம். 4th டிசம்பர் 2024 தியேட்டர் சத்யா தியேட்டரில் இடத்துல ஒரு பெண்மணி இறக்குறாங்க. எதனால் அப்படின்னா அல்லு அர்ஜுன் வந்தனால. அல்லு அர்ஜுன் வந்தனால எதுக்கு இறக்குறாங்க அப்படின்னா, ஓவர் க்ரௌடு. ஏன்னா அல்லு அர்ஜுன் வந்து வராரு, சத்யம் தியேட்டரு ஒரு தேட்டருக்கு வராரு, ஓகேங்களா? வரபோது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸ்கிட்ட யார்கிட்டையோ பெர்மிஷன் வாங்கலாம், ஓகேவா? அல்லு அர்ஜுன் போலீஸ்கிட்டையோ யார்கிட்டையோ பெர்மிஷன் வாங்காமல் வராரு. இப்படி வரப்போது க்ரௌடுங்கிறது அதிகரிக்கும் போது இவங்களும் பார்க்கணுன்னு போயிருக்காங்க போல். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு சின்ன பையன் ஒரு 8 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 8 வயசு பையனும் அவங்களோட அம்மாவும் கூட அவங்க அப்பாவும் வேற ஒரு தங்கச்சி, மொத்தமாக 4 பேர் போயிருக்காங்க. அங்கே 2 பேர் மட்டும், அங்கே அப்பா தங்கச்சியும் சேஃபு. பட் ஆனால் அவங்க தான் அம்மாவும் அந்த சின்ன பையன் 8 வயசு சின்ன பையன் வந்து பார்க்க போயிருக்கானுங்க. பார்க்க போகும்போது என்ன அப்படின்னா, அங்கே உழுக்க போகும்போது அங்கே வந்து க்ரௌடு வேறு அன்கண்ட்ரோலாக இருக்கா. அதனால் எக்கச்சக்க க்ரௌடு, ஓகேவா? நீங்கள் நினைக்காத அளவுக்கு க்ரௌடு இருந்தனால ஸோ அங்கே ப்ரெஷருங்கிறது அதிகரிச்சிச்சு. யாராலையுமே அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியல. போலீஸ் வந்துமே அங்கே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கம்மியாகிடுச்சு. அந்த 8 வயசு சின்ன பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பெரிய காயத்தோட வரான். பெரிய காயம், சரிங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எப்படி அடிப்பானுங்க உங்களுக்கு தெரியும், நெருக்கி தள்ளுவானுங்க. அப்படி இருக்கும் அந்த டைம் வந்து இதுலேயும் அடிபடுறாங்க, அடிக்கிறானுங்க, புதிக்கிறானுங்க, என்னென்னோ பண்ணுவானுங்க. ஸோ இப்படி பண்ணுற சமயத்தில் அவங்க அம்மா வந்து அங்கேயே இறந்து போகிறாங்க. சரியா? அங்கேயே இறந்து போகிறாங்க. ஸோ இதுதான் இங்கே வந்து இப்போ இந்தியாவிலே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு நியூஸ். நீங்கள் இப்போ கேட்கலாம், அப்போ அல்லு அர்ஜுன் வந்து அவருக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, இதுக்கு அல்லு அர்ஜுன் என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் மேட்ரே இருக்குது. ஏன்னா அல்லு அர்ஜுன் வந்து பெர்மிஷன் கேட்காம உலக போயிருக்காரு. ஏன்னா போலீஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் போனோம், இல்லைன்னா க்ரௌடு வந்து அன்கண்ட்ரோல் ஆயிரும், அடிச்சுட்டு மோதிட்டு நடப்பானுங்க, ஓகேவா? இப்படி இருக்க போது அங்கே வந்து ஒரு உயிர் போக கூட வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் உயிர் தர முடியுமா? தர முடியாது. அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே 5th டிசம்பரில் ஒரு வீடியோ விட்றான்னு நினைக்கிறேன். யார்? அல்லு அர்ஜுன். அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து 25 லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறேன், அவங்களோட எக்ஸ்பென்ஸ்லாம் நானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு. ஆனால் உயிர் வருமா? வராது. இதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் வாரிசா துணிவா அப்படின்னு ஒரு டிபேட் போயிட்டு இருந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், 2 வருஷம் முன்னாடி. இதே மாதிரி தான் ஒரு சின்ன பையன், ஒரு எந்த வயசுன்னு தெரியாது எனக்கு, அந்த பையன் வந்து இறந்துருப்பான். அவன் வந்து மேலே வந்து கீழே வந்து இறந்துருப்பான். ஆனால் நிறைய பேர் பற்றி பேசலை. ஸோ அதை பற்றி யாரும் ஏண்டா மண்டையில அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா உங்களுக்கு? நீங்க மனுஷன் தானா இல்ல வேற என்னமா? சிந்திக்க தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? எல்லாரும் இந்நாட்டின் மன்னரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த தமிழ் பாரம்பரியத்தை சேர்ந்த முட்டா பயிர்களா மாறிட்டு இருக்கீங்க நீங்க. துணிவா வாரிசா அதுக்கு பின்னாடி காலையிலேயே எந்திரிச்சு ஓடுது, பின்னாடி அளவு குத்திக்கிட்டு மேல போய் பாலாபிஷேகம் பண்றது, ஒரு உயிர் போச்சா வாரிசா? ஏன்னா அங்கே வந்து விஜய் இல்லை, அங்கே வந்து இது நடந்தது விஜய்னால தான். ஆனால் அங்கே விஜய் கிடையாது, அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணப்படலை. இப்போ எல்லாருமே ஆக்டரை தூக்கி தலைக்கு மேலே வைக்கிறானுங்க, சரிங்களா? சின்ன சின்ன பசங்க, ஒரு ஸ்கூலோ காலேஜோ படிக்கிற பசங்க தான் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நான் என் தலைடா, என் தளபதிடா, அவர் இப்படிடா சொன்னால், நான் அவருக்கு முழிச்சிருந்து அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணி பட்டாசெல்லாம் வெடித்து பேனர்லாம் வச்சு, அது யார் காசில்? அவர் தர மாட்டார். ரசிக மன்றம் உண்டு. ரசிக மன்றத்தில் வந்து பேனர்லாம் போடுவானுங்க, பேனர் வாங்கி ஒட்டுறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, பட்டாசை வெடிக்கிறது, பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணுறது. அவன் ஆக்டரும் தர மாட்டான், செலவு பண்ணுறதெல்லாம் நீ, ஓகேவா? அவன் 60 கோடி 70 கோடி காசை வாங்கிட்டு ஓடிடுவான். ஆனால் உனக்கு ஒரு இடம் தர மாட்டான். ஏன்னா சொல்லுவானுங்க வந்து, எங்கள் உயிருங்க, நீங்கள் உயிர், என்னோட நண்பாட தோழிகள் அப்படின்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி ஒரு முகம் தெரியாத ஆள் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பாசம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளூயன்சராக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு செயல் செய்கிற இடத்துல வந்து அதை நல்ல செயலை செஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ட்ரக்ஸு அது மாதிரி எடுத்து படம் எடுப்பாங்க. அடுத்த வெளியே வந்துக்கிட்டு சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிம்பானுங்க. சே நோ டு ட்ரக்ஸ்.
பாட்டுலாம் வைப்பானுங்க. கில்லி வெளியே போனால் பல்லி உழுக்க வருவான். 2-3 லைன்லாம் ப்ராப்ளம் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா இந்த விரல் இடுக்கல தீப்பந்தம் அப்படின்னு எழுதுறாங்கன்னு வைங்களேன். அதையே நீங்க சிகரெட் நினைச்சுக்கிறீங்க, பேனாவை கூட இருக்கலாம். மாத்தி எழுதுற ஒரு பேனாவை கூட இருக்கலாம். எல்லாம் ஒரு மழுப்பலான ஒரு பதில சொல்லிட்டு நான் இங்க இருந்து இறங்கி போக முடியும். பட் அதை நான் செய்ய விரும்பல. தயவு செஞ்சு சொல்றேன், சினிமாவா பாருங்க. தான் எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா? அதுல வர டயலாக்ஸா இருக்கட்டும், சீன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முழுக்க ஒரு கற்பனை. அது மட்டும் இல்ல, முழுக்க ஒரு செயற்கைத்தனமா. சினிமானா என்ன, வெறும் டான்ஸ், பாட்டு, ஃபைட், காமெடி, என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தானா? தமிழரோட கலை, இலக்கியம், வாழ்வியல், பண்பாடு தாங்க சினிமா. சினிமாவா பாருங்க. தளபதி சொல்கிறான், சினிமா இஸ் நாட் இது வந்து சினிமா வந்து என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறான். அப்போ இது ஒன்றா அப்படின்னு நான் கேட்குறேன். சரியா, இவனுங்களை முதல்ல நீங்கள் தலையில் தூக்கி வச்சு ஆடுறத சாப்பிடணும். அது ஓவராலாக தான் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க ஒழிய அது வந்து எனக்கு புரியல. அவன் வந்து என்ன உனக்கு பண்ணிட்டான்னு சொல்லி நீ ஆடுறேன்னு தெரில. நீ அவன் படத்தை போய் பார்க்குறியா, நல்லா இருக்குது இப்போ, அதுக்கிட்ட அவனுக்கு பாலை விஷயம் பண்ணுறது, போஸ்ட் விட்றதுக்கு காசு கொடுக்குறது, எல்லா வேலையும் நீயே பண்ணுவேன். எனக்கு புரியல ஒன்று. சரியா, அவனுக்கு வந்து நல்லா அவனுக்கு வந்து சம்பாதிச்சுட்டு போயிடுவானுங்க. எனக்கு ஒன்று புரியல, இவனுக்கு நாட்டுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னு சொல்லி இவனை ஊற்றி எப்படி மேலே வைக்கிறீங்கன்னு தெரியல. இவனுக்காண்டி ராத்திரி கண்முழிச்சு ஷோக்கு போகிறதா இருக்கட்டும், அது இருக்கட்டும், என்னது இது புரியல எனக்கு. ஓகேவா, அவனுக்கு தூக்கி எப்படி மேலே வைக்கிறது, நாட்டுக்கு என்னடா பண்ணிட்டான் அவன், ஒரு மயிறு பண்ணலாம் அவன். சரியா, அவனை தூக்கி மேலே வைக்கக்கூடாது, பார்த்தோமா வந்தவமான பொத்திக்கிட்டோமா அப்படி இருக்கணும். ஓகே, அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மலாம் வந்து ஒரு ஒரு என்பிசி மாதிரி, அவனெல்லாம் மெயின் கேரக்டர் மாதிரியும் அப்படின்னு தோணுது. அது அப்படி தான் அது காமிக்கிறானுங்க. நான் தான் மெயின் கேரக்டர், நீங்களாம் என்பிசினா வந்து ஒரு காமன் பீப்புள், நான் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து அவனுக்கு கீழே அப்படின்னு, நான் தான் மெயின் கேரக்டர், நான் தான் தலைவன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு, அதுக்கு பேர் தான் மெயின் கேரக்டர். நம்ம கதையில் நம்ம எல்லாருமே நாம் தான் மெயின் கேரக்டர், அதில் எவனும் கிடையாது. உங்கள் கதையில் நீங்கள் தான் மெயின் கேரக்டர், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் மெயின் கேரக்டர். உங்களை தவிர வேறு எவனையுமே தலையில் வச்சு ஆடாதீங்க. அப்படி ஆடினீங்க அப்படின்னா உங்களே இழக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அவன் வளர்ந்துட்டே போவான் தவிர நீங்கள் வளர மாட்டீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆக்டரை தலையில் வச்சு அதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா அவனுங்க உங்களுக்கு ஒரு மயிரையும் பிடுங்க போகிறது கிடையாது.